நம்ம பதிவில் வந்து ஒரு சகோதரர் நிறைய கேள்விகள் அவர் தான் முன்வைக்கிறாரு. அவர் தான் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு, என்னென்ன கிரகங்கள் உள்ளவங்க வந்து என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றது. அது கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்தந்த கிரகத்துக்கு வந்து எந்தெந்த உணவை எடுத்துக்கணுங்கிறதுக்கு பதிலாக சில சமூகம் அதை வந்து என்ன சொல்லிடுறோன்னா, சூரியன் கெட்டு போச்சா நெல் கோதுமையை தானம் பண்ணுங்கோ, செவ்வாய் கொட்டு போச்சா முழு துவரையே தானம் பண்ணுங்க, எப்படி சனி கெட்டு போச்சு, சனி பிரச்சனை இருக்கு, 7.5 சனி நடக்குன்னா எள்ளு விளக்குல இலக்கேற்றணும், இல்லைன்னா தானம் பண்ணணும். அதாவது இது எப்படி அப்படின்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் தானம் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம இறந்தவங்கள தெய்வமா தொட்டு கும்பிடுவோம், அவங்க மிதிச்சு தள்ளுவாங்க. ஆனா அவங்களுடைய கொள்கையே நமக்கு ஒத்து வராது. ஆனா நம்ம பாவத்தை அவங்க போக்கிக்கிட்டு, எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, நான்வெஜ் திங்கக்கூடாது, எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, உயிரை கொல்லக்கூடாது, அதனால நான்வெஜ் திங்கக்கூடாதுமா. சரி, ஓகேங்க. நான்வெஜ்னா என்னன்னா, உயிர் இல்லாத பொருள் நான்வெஜ்ஜு, காய்கறி பழம் ஃப்ரூட்ஸு கீரை எல்லாமே வெஜ்ஜு. அப்போ உயிர் உள்ள பொருளை தான் நீ திங்கக்கூடாது. ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னா, பல உயிர்கள் உயிரோடு இருக்கிறது தாவரங்கள்ல தான், ஃப்ரூட்ஸ்ல தான், பழத்துல தான். அப்போ நீ வந்து உயிரை கொல்லாத அப்படின்னா எந்த பொருளுமே நீ திங்கக்கூடாது. செத்த பொருளையும் திங்க முடியாது, உயிர் உள்ள பொருளையும் திங்க முடியாது. நீ சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா நீ எந்த உயிரையும் கொல்ல மாட்ட, ஏன்னா அது பாவத்துல சேரும். காய்கறிகள் அணுக்கள் உயிரோட இருக்கும், கொண்டுடாத. கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் இருக்கும், வெளியே நடமாடாது, செத்துரும். அதாவது எந்தெந்த கிரகத்துக்கு எந்த உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சனினா எள்ளுன்னு சொல்லிடுவாங்க, ராகுனா கேழ்வரகு, உங்களுக்கு செவ்வாய்னா துவரை, அதே மாதிரி உங்களுக்கு உளுந்து வந்து புதன்னா பச்சைப்பயிறு, இது மாதிரி கருப்பு உளுந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நிறைய உளுந்துகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இருங்கிறது வந்து கிரகங்களால தான் நன்மை தீமைகள் நடக்குது. அதுல 7 சக்கரங்கிறது நம்ம உடம்புல இருக்கும், 7 தலைமுறையினுடைய நம்ம உடம்புல இருக்கும். நம்ம உடம்புல வந்து செத்தவங்க ஏன் பேயின்னு ஒத்துக்க மாட்டேன்னு இதுலயும் சொல்லிடுறேன். இறந்த சின்ன பொண்ணை கன்னி தெய்வமா வணங்குவோம். அப்ப அந்த கன்னிங்கிறது என்ன அப்படின்னா, சப்த கன்னி 7 பேர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்த மாதா 7 பேர். சப்த மாதாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிராமி, வைஷ்ணவி, பிராமி சிவனுடைய அம்சத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி, வாராகி, இந்த மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சப்த கன்னி 7 பேர். சப்த மாதா வேற, சப்த கன்னி வேற. சப்த கன்னிங்கிறது வந்து 7 நதிகளை ஒன்று சேர்ப்பாங்க பார்த்துருக்கீங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு கோயில ஹோமம் பண்ணா கூட சப்த நதிகளினுடைய கங்கா, யமுனா, சரஸ், அந்த 7 நதிகளும் ஒன்றாக இதில். அப்ப அந்த 7 நதி தான் கன்னி. நீர்ல தோஷமே இல்லைங்கிறான், நீர்ல பருவம் இல்லைங்கிறான், நீர்ல கெட்டது இல்லைங்கிறான், சந்திரனில் தேய்மை கிடையாதுங்கிறான். அப்போ அதனுடைய எவ்வளவு உயர்வா சொல்ல பாருங்க. தாய்க்கு எதுனால இந்த நாடு தாய் நாடு, எல்லா நாட்டுக்குமே தாய்நாடுன்னு அந்த தாய்க்கு அவ்வளவு சந்திரனை மையப்படுத்தி தான் எல்லாமே. வெளிநாடுகள்லாம் சந்திரனை மையப்படுத்தி உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பான். இப்போ நமக்கு இந்த உணவுகளை எடுக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம்னா, எல்லா கிரகங்கள்லையும் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. இப்போ சனியினுடைய சொன்னேன்னா, சனின்னா இரும்பும் இருக்கு. உங்களுக்கு இந்த சாமியெல்லாம் பால் குடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன், ஹீட் இருந்தால் பால் குடிக்கும், காப்பர் பால் குடிக்காது அப்படி. அப்போ உங்களுக்கு சனி அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி எல்லா கிரகத்திலையும் இப்போ சூரியன்னா நெருப்பு இருக்கு, டி விட்டமின் இருக்கு. ஓகே, அது உச்சி வெயிலன்னு இன்னும் மண்டை பொழந்துரும். அப்போ எந்த நேரத்தில் எதை எடுத்து. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல எல்லாமே என்ன அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னா, ஒரிஜினல் விதை அழியுது. அப்போ ஒரிஜினல் விதையை உற்பத்தி பண்ண வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா, எந்த பொருள் அதிகமா விற்பனை ஆகுதோ அந்த பொருளை உற்பத்தி பண்ண ஆள் வந்து. இங்க சமூகத்துல எந்த பொருளை அதிகமா யூஸ் பண்றியோ, அது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ, நீ எதை அதிகமா யூஸ் பண்றியோ, அதை எந்த மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அதை உற்பத்தி பண்ண ஒரு ஆள் 2 ஆள் அப்படியே கூட்டிகிட்டே தான் இருக்கும். அது கெட்டதா இருந்தாலும் உனக்கு தேவை, வருமானமும் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றேன்னா, கேழ்வரகு, எள்ளு, கொள்ளு, கருப்பு உளுந்து, காராமணி, மொச்சை, கருப்பு சுண்டல், இந்த விதை உள்ள ஒரிஜினல் பொருள், கடுகு, சீரகம், வெந்தயம், இந்த மாதிரி ஒரிஜினல் பொருளை பூரா வாங்குங்க. விதையா வாங்கி என்ன பண்ணுங்க, தண்ணியில ஊற போடுங்க. சந்திரன் பாட்டுச்சுன்னா அதனுடைய நெகட்டிவ் போயிருது. நல்லா தெரிஞ்சுங்க, சந்திரன் இருந்தா நெகட்டிவ் போயிடுமா. சந்திரன் தான் சொன்னேன், சப்த கன்னி, எவ்வளவு பெரிய விஷயத்தையும் கெட்டதையும் கிளியர் பண்ணிடுமா. எமக்கு உமிழ் நீர் இல்லைன்னா உடம்புல எந்த பார்ட்டும் இயங்காது.
அப்ப நீர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமா. அப்ப அந்த சந்திரன்ல ஊற போடு, குறிப்பிட்ட டைமுக்கு ஊற போடு. அது ஊறினதுக்கு அப்புறம் இப்ப ராகுக்கு அதிபதி கேழ்வரகு, அதை 4 மணி நேரம் ஊறினா போதும். கேதுக்கு அதிபதி கொள்ளு, அது 7 மணி நேரம் ஊறினா போதும். குருவுக்கு அதிபதி கருப்பு கொண்ட கடலை, நியாயமா கருப்பு கொண்டலாம் ஒரு 3 மணி நேரம் ஊறினாலே நல்ல ஓரளவுக்கு ஊறிடும். சில பேர் ரொம்ப நேரம் ஊற போடுவாங்க. ஒரு இரவு ஃபுல்லா போட்டானா ரொம்ப பொதுன்னு ஆயிடும். அது திங்கிறதுக்கு முளைக்கிறதுக்கு 3 மணி நேரம் போதும். ஓரளவுக்கு நல்லா ஊறுறதுக்கு அப்புறம் இந்த பொருளை குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தோணுதோ அந்த அளவுக்கு ஊற வைங்க. தண்ணியை வடிகட்டுங்க. தூக்கி 3 நாள் 4 நாள் 5 நாள் நல்லா முளைக்க விடுங்க. முளைச்சதுக்கு அப்புறம் சூரியனுக்கு அதாலதான் இந்த உலகத்துல உயிரை உற்பத்தி ஆகுது. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோள் புதன், அதுக்கு மிக அருகில் இருக்கிற கோள் சுக்கிரன். அப்ப யார் வந்துடுறா? சிவன், பார்வதி, பெருமாள். உங்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் 3 பேர் வந்துடுறாங்க. இந்த 3 தான் முக்கண், இந்த முக்கண் தான் சிவம், இந்த முக்கண் தான் தேங்காய். இந்த தேங்காயில இந்த 3 பேரோட தன்மை இருக்கும். எப்படி? அதுல 4ஆம் இடம்ங்கிற சிவன் தலையில இருக்கிற சந்திரன் அது உள்ள இருக்கும். இந்த நீராலதான் இது உற்பத்தி ஆகும். இப்ப சந்திரன் இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த தேங்காயை உடைச்சு அது உள்ள அந்த முளைச்ச பயிருக்குள்ள ஒரு தேங்காயோ 2 தேங்காயோ கீறி உள்ள போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பனங்கற்கண்டு, இன்னைக்கு நிறைய பாதாம் பிஸ்தான்னு போடுறீங்க. பாதாம் போடுவியோ, முந்திரி போடுவியோ, ஏதோ ஒன்று நிறைய போட்டுக்க. கொஞ்சம் தேன் சேர்த்துக்க. மஞ்ச வாழைப்பழம் நம் நாட்டோட ஒரிஜினல் பழம். மஞ்ச வாழைப்பழம் நிறைய போட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை உருண்டை மாதிரி புடி. இல்லை அதை சக்கரை பாகுபாட்டு போட உருட்டு. இட்லி கொப்பரையில் வச்சு வேகவை. நேச்சுரல் ஃபுட்டு, புரோட்டீன் ஃபுட்டு. உங்களுக்கு தேங்காயில கால்சியம், விட்டமின், மினரல்ஸ், பழத்துல புரோட்டீன், உங்களுக்கு பாதாம்ல புரோட்டீன், அந்த இது எல்லாமே வந்தாச்சு. அந்தந்த கிரகத்துக்கு உண்டான இப்போ கேழ்வரகு அமாவாசைக்கு இந்த அமாவாசையா இருக்கட்டும், ஆடி மாசமா கூழ் ஊற்றுவாங்க. காரணம், குளிர் நேரத்துல ஹீட் நேரத்தில் நமக்கு குளிர்ச்சி. இப்போ அந்த மாதிரி அந்த ஆடி மாசம்லாம் குளிர்ச்சி இருக்கும்போது நம்ம உடம்புக்கு அது ஹீட்டை கொடுத்து வெளியில தள்ளிடும். அந்த விதையா இருக்கும்போது முளைக்க வைக்கும்போது காப்பர் சத்து வந்துடும், ஹீட்டு வெளியே போயிடும். அப்போ உனக்கு ஒரிஜினல் கிடைச்சிருது. இந்த மாதிரி எல்லா உணவுகளையும் அந்த இட்லி கொப்பரையில வேக வச்சு நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் டிஃபன், நேச்சுரலாக எடுத்து சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தலையில நிறைய முடி உதிருது, நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா தேங்காய் எண்ணெய். அந்த காலத்துல எல்லாம் எண்ணெய் தேய்க்காத தலையே பார்க்க முடியாது. தலையை காடு மாதிரி, வறண்ட காடு மாதிரி இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தேயிடா அப்படிமா. அப்போ அந்த நம்ம தலை முடி உருதுரு, கண்ணு பிரச்சனை சரியில்லை, காது சரியா கேட்கல, உனக்கு சரியா பேசும்போது தொண்டை வளர்ச்சி, உனக்கு முகத்து சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பொதுவாகவே உடம்புல தலையில பிரச்சனைனாலே எண்ணெய் தேய்க்கலன்னு. அப்போ அந்த எண்ணெயில அந்த காலத்துல வேர்லாம் கலப்பாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு குளிர்ச்சிங்கிறது எள்ளு எண்ணெயை எடுத்துட்டாம எண்ணெய் குளிர்ச்சி, எள்ளு ஹீட்டு. கன்சீவா இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டாங்கன்னா குழந்தை கலைஞ்சிடும். ஆனா எண்ணெய் எடுத்துட்டு நீ தலையில தேய்ச்சினா செம குளிர்ச்சி. அப்ப நல்ல எண்ணெய், அப்ப அதுலயே கெட்டது நல்லது இருக்கு. அப்ப சனியில நல்லது கெட்டது கலந்துதான் இருக்கும். அப்ப கெட்டதை நம்ம வெளியில எடுக்கணும். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஹீட்டு தலையில இருக்கு. அப்போ எதை சேர்த்தா குளிர்ச்சி? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அதை விட அயன் சத்து கிடையவே கிடையாது. அப்போ அதை நீங்க நல்லா கொதிக்க வைக்கலாம் எண்ணெயில போட்டு. வெந்தயத்தை கொதிக்க வைக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் வெந்தயம், கடுகு, சீரகம்லாம் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வடிகட்டி தலையில தேய்ப்போம். உனக்கு இருக்கிற இதெல்லாமே கிளியர் ஆயிடுச்சுனாலே போதுமே. அப்போ அதுல எலுமிச்சம்பழ சாரெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கும்போது அது அதுல மிங்கிள் ஆயிடும். அப்போ அதை நீ தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோல் எல்லாம் ஓப்பன் ஆகி குளிர்ச்சி சில பேருக்கு இன்னைக்கு ஹீட்டுனால சைனஸ், வீசிங், அலர்ஜி நிறைய இருக்கு. அப்போ அவன் தேய்க்க முடியாதுன்னா முதல்ல அதுக்கு தகுந்த வெண்பூசணிக்காய், நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடு. அதாவது ஒவ்வொரு என்ன கிரகம் உனக்கு அதிகமா உச்சமா இருந்தாலோ நீச்சமா இருந்தாலோ அதுக்கு தகுந்த பாதிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்க. உணவே மருந்து, உறவே கடவுள். கிரகங்களால் படைக்கப்பட்ட நம் முன்னோர்கள் கடவுள். அந்த கிரகங்களால் படைக்கப்பட்ட முழு உருவம் நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ள எப்படி 7 கிரகம் இருக்குதோ, 7 சக்கரம் இருக்கோ, இந்த 7 சக்கரமும் நமக்குள்ள 7 கிரகமா இருக்கு. நீ எந்த கிரக ஆதிபத்தியத்துல பிறந்திருக்க, எந்த தசா நடக்குது, எந்த புத்தி நடக்குது, அந்த சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த உணவை எடு. வாழ்க்கை எவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவா மாறும். உன் தேவைகள் நிச்சயமா தீரும். தேவைக்கு மேல ஆசைக்கு சேர்க்கணுங்கிறது சேர்க்காது உன்னுடைய விருப்பம்.
வாழ்த்து.